இது மேன் 3128 ஸ்டார்டிங் ப்ராப்ளம், கிராங்க் ஆகலை, அதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசி கம்யூனிகேஷன் பண்ண மாட்டேது, அதுதான் பிரச்சனை. அதுக்காக நான் டிசிஎம்மை சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். எதுக்காக சேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் லாஸ்ட் எண்டில் வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்ம டிசிஎம்மை சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம டிசிஎம் சேஞ்ச் பண்ணும்போது அதோடய ஃப்ளக் இருக்குல்ல, அதை கரெக்டாக பார்த்து ஏ போர்ட்டுக்கு நேராக கரெக்டாக அந்த ஃப்ளக்கை நம்ம கனெக்ஷன் பண்ணணும். பண்ணும்போது கரெக்டாக எதையும் உள்ளுக்குள்ளே பின்னுக்குன்னு எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம கரெக்டாக அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பி போர்ட் இருக்கும், அடுத்தது சி போர்ட் இருக்கும். அதுக்கப்புறமேலக்கா பார்த்தீங்கன்னா டிசிஎம்முக்கு இன்புட்டு வரும். நம்ம இதை கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய்ட்டு நம்ம கிளாஸ்டரை ஆன் பண்ணி செக் பண்ணும் போது கரெக்டாக எந்த ஒரு செக் இன்ஜன் எரர்ஸு இந்த மாதிரி எதுவும் வராது. அதே பார்த்தீங்கன்னா செக் இன்ஜின் லைட்டு உடனே ஸ்டாப் ஆகிடும். கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன ரீசன், நான் எதுக்காக டிசிஎம் மாற்றுறேன்னு சொன்னேன்னா, வண்டியை எப்பயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்ரு வரக்கூடிய நம்ம கிராங்க் பண்ணும்போது 24 வோல்ட் வந்தால் மட்டும்தான் செல்ஃப் மோட்ரு கிராங்க் சுற்றும். அது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஈஸி செல்ஃப் மோட்டருக்கு 12 வோல்ட்டு கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் மல்டிமீட்டர் எடுத்து போய் செக் பண்ணும்போது 12 வோல்ட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், டிசிஎம் ஷார்ட் சர்க்யூட்டால் இசிஎம் கம்யூனிகேஷன் பண்ண முடியாதனால அது என்ன பண்ணுதுன்னா 12 வோல்ட்டு கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்குது. அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செக் இன்ஜின் லைட்டும் எரியாது, கிராங்கும் ஆகாது. இப்போ நான் கீ ஆன் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நான் கீ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, இப்போ கீ ஆன் பண்ணுறேன், செக் இன்ஜின் லைட்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா. போனதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி செல்ஃப் மோட்டருக்கு 12 வோல்ட் வந்துச்சுன்னா இதுதான் பிரச்சனை. கண்டிப்பாக நீங்கள் டிசிஎம்மை சேஞ்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.